السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد صلى الله عليه وسلم وآله وصحبه أجمعين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الذين إذا أصابتهم مصيبة قالوا إنا لله وإنا إليه راجعون أولئك عليهم صلوات من ربهم ورحمة وأولئك هم المهتدون. صدق الله مولانا العظيم. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். நம்முடைய நாயகம் சர்தாரி ஆலம் ஷஃபீஉல் முஹ்திதீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை நம்பிக்கை மாறாத பின்பற்றி வாழ்ந்த உத்தமசத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாதாக்கள், வலிமார்கள், இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நீங்காமல் உண்டாகட்டும். கிருபையாளர் அல்லாஹ் தஆலா புனிதம் நிறைந்த இந்த மஹாவினுடைய நாளில் என்ன நன்மைகளை நாடி நாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோமோ அந்த நன்மைகளை பரிபூரணமாக சம்பூர்ணமாக அடையப்பட்ட நல்ல மக்கள் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை எல்லாம் சேர்த்து நல்லவர் வாழ்வார். திடீர்க்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதம் நிறைந்த ஒரு மிஹ்ராஜுடைய இரவை நாம் எதிர்நோக்கி அமர்ந்திருக்கின்றோம். எதிர்வரக்கூடிய திங்கள் மாலை செவ்வாய் இரவு மிஹ்ராஜுடைய இரவாக அமைந்திருக்கின்றது. செவ்வாயினுடைய பகலில் நாம் நோன்பிருப்பது அல்லாஹ்விடத்தில் நமக்கு அளப்பரிய ஒரு நன்மைகளை பெற்றுத் தரக்கூடிய ஒரு அமலாக அமைந்திருக்கின்றது. மேலுச்சமான முஸ்தஹப்பான ஒரு அமலாக, ஒரு நோன்பாக அது இருப்பதன் காரணத்தினால் அந்த ஒரு நாள் நாம் நோன்பிருப்பதன் மூலம் அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்தில் உயர்ந்த ஒரு தரஜாக்களை நாம் பெறுவது மாத்திரமல்லாமல் நமக்கும் நரகத்திற்கு மத்தியில் நீண்ட ஒரு இடைவெளியை நாம் ஏற்படுத்தி தருகின்றான் என்பதை, ஒரு நாள் நோன்பினுடைய நன்மை என்பதை ஹஜ்ரத் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ் நமக்கு விளக்கி தருகிறது. இந்த விஷயங்களை நம்முடைய கவனத்தில் நாம் ஆழமாக நாம் பதிவு கொள்ள வேண்டும். கடந்த வாரம் நாம் பார்த்துக் கொண்டு வருகின்ற பொழுது அல்லாஹ்விடத்தில் பரக்கத்திற்குரிய விஷயங்கள் என்ன, அல்லாஹ் நமக்கு எவைகளெல்லாம் பரக்கத்தை தருகின்றான், அந்த பரக்கத்தை அல்லாஹ்விடத்தில் நாம் அதிகம் நாடி துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ்வு பாரிக் லனா என்கின்ற அந்த விஷயங்களை நாம் பார்த்துக் கொண்டு வந்தோம். எந்த விஷயத்தில் நாம் பரக்கத்து இல்லை என்பதை நாம் ஒரு பக்கம் நாம் அறிந்து கொண்டால் அந்த விஷயங்களில் இருந்து நம்மை நாம் தவிர்த்து மேலும் நாம் இந்த துனியாவில் ஒரு பரக்கத்தான ஒரு வாழ்வை வாழ்வதற்குள்ள வழிகளை எல்லாம் நமக்கு காட்டி தருகின்றார். சாதாரணமாக நாம் தண்ணீர் குடிக்க வேண்டும். வலதுகை அல்லாஹ் நமக்கு ஆரோக்கியமாக மிக மிக சக்தியுடையதாக அல்லாஹ் நமக்கு அதை ஆக்கி தந்திருக்கின்ற அந்த பட்சத்தில் வேண்டுமென்றே நாம் இடதுகையில் நாம் தண்ணீர் குடித்தோம் என்று சொன்னால் அதில் பரக்கத்து இல்லை என்று நபி அவர்கள் சொல்லுவார்கள். வலதுகையை அல்லாஹ் நமக்கு ஆரோக்கியமாக தந்திருக்கின்றான். உணவை எடுத்து சாப்பிடுவதற்குண்டான பரக்கத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்ற பொழுது வேண்டுமென்றே இடதுகையில் நாம் சாப்பிட்டோம் என்று சொன்னால்
அதில் பரக்கத்து இல்லை என்பார்கள் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த வரிசையில் நபி அவர்களுக்கு முன்னால் ஒரு சஹாபி, சிறிய ஒரு சஹாபி, ஒரு அடிமை சாப்பிடுகின்றார். அவர் இடது கையால் சாப்பிடுகின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யா குலாம் குல் பி யமீனிக, நீ உன்னுடைய வலது கையால் சாப்பிடலாமே என்று சொன்ன பொழுது அவர் சொன்னால், லஸ்ததஅது, என்னால் முடியவில்லை என்று சொன்னார். இந்த ஹதீஸில் நாம் கவனிக்க வேண்டும், அந்த தோழருக்கு வலது கை ஆரோக்கியமாக அல்லாஹ் கொடுத்திருந்தால், மிகவும் ஆரோக்கியமாக இருந்தால் வலது கையால் அவரால் சாப்பிட முடியும். ஆனால் அவர் சொன்ன ஒரு வார்த்தை, லஸ்ததஅது, என்னால் முடியவில்லை என்று சொன்னார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லஸ்ததஅத ஆச்சரியத்தோடு கேட்டார்கள். ஒரே வார்த்தை தான். அவர் வாழுகின்ற காலம் வரை, மரணிக்கும் காலம் வரை வலது கையை அவரால் தூக்கி எந்த செயலுக்கும் பயன்படுத்த முடியவில்லை. நஊது பில்லாஹ், அல்லாஹ் நம்மை எல்லாம் காப்பாற்ற வேண்டும். அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்ற இந்த துனியாவினுடைய வாழ்வில் எதுவெல்லாம் பரக்கத்து நிறைந்ததாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றதோ அவைகளை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் மனமு வந்து அதை நம்பி ஏற்று நாம் வாழ கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ்வினுடைய இறை இல்லம் வலது காலை முன்வைத்து வருவது பரக்கத்து, இடது காலை முன்வைத்து வருவது பரக்கத்தான ஒரு வாழ்வு இல்லை. சாப்பிடுகின்ற பொழுது வலது கையை பயன்படுத்த வேண்டும். உறங்குகின்ற பொழுது வலது கையை கன்னத்திற்கு பக்கத்தில் வைத்து உறங்க வேண்டும். இதெல்லாம் ஒவ்வொரு செயல்களுக்கும் ஒழுக்க நெறிமுறைகளை கற்றுத்தந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சில விஷயங்களில் பரக்கத்து இல்லை என்பதை நமக்கு உணர்த்தி காட்டி தந்திருக்கின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே இவ்வாறு சொல்லுவார்கள். ஹஜரத் பனூ சுலைம் கூட்டத்தை சார்ந்த ஒருவர் நமக்கு இவ்வாறு அறிவித்து சொல்லுகின்றார்கள். அல்லாஹ் சில அடியார்களை சோதிப்பார். அல்லாஹ் சில அடியார்களை சோதிப்பார். அப்படி சோதிக்கின்ற பொழுது அதை மனமோந்து ஏற்றுக்கொள்ளுகின்றவர்களுக்கு அவர்களுடைய வாழ்வில் அல்லாஹ் பரக்கத்தை செய்கின்றார். அல்லாஹ் தருகின்ற அந்த சோதனையை மனமோந்து ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால், இன்னல்லாஹ யப்தலி அபதஹு பிமா அஅதாஹு ஃபமன் ரதி பிமா கஸமல்லாஹு லஹு பாரக்கல்லாஹு லஹு. அல்லாஹ் தருகின்ற அந்த சோதனையை அல்லாஹ்வினுடைய மன திருப்தியோடு ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது பாரக்கல்லாஹு லஹு, அவர் கொடுத்த அந்த சோதனையில் அல்லாஹ் அவருக்கு பரக்கத்தை செய்கின்றான். அந்த சோதனைக்கு பின்னால் அல்லாஹ் கொடுத்த அந்த சோதனையை ஒவ்வொன்றும் எழுதலம் யுபாரக லஹு, அல்லாஹ் கொடுத்த அந்த சோதனையை நாம் பொருந்திக் கொள்ளவில்லை என்று சொன்னால் அதில் நாம் புறம்பி தள்ளி, அதில் நாம் வருத்தப்பட்டு தகாத வார்த்தைகளை விட்டு அல்லாஹ்வை ஏசி, வாழ்கிற மக்களோடு மக்களை ஏசி, இந்த துனியாவை ஏசி, காலத்தை ஏசி, எல்லாவற்றையும் ஏசி விட்டு சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ்வினுடைய பரக்கத்து அவருக்கு கிடைக்காது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார். ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய வரலாறை நமக்கு அதைத்தான் சொல்லுகின்றார். இவ்வளவு பெரிய சோதனைக்கு உட்படுத்தப்பட்டார்கள். உடம்பு முழுவதும் புழுக்களால் அடைக்கப்பட்டு அவர்களுடைய கல்வும் அவர்களுடைய நாவை தவிர வேறு எதுவுமே உடலில் பாக்கி இல்லை. எல்லாம் புழுக்களால் அழைக்கப்பட்டதற்கு பின்னால் ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் கடந்து விடவில்லை. அல்லாஹ் தந்திருக்கின்ற அந்த சோதனை அவர்கள் பொருந்திக் கொண்டார். அய்யூப் இதனானா ரப்பஹு அன்னி மஸனியுரு அன்த அர்ஹமர் ராஹிமீன். அல்லாஹ்விடத்தில் இப்படித்தான் சொன்னார்கள், நீ எனக்கு தந்திருக்கின்ற அந்த சோதனையை உனக்காக வேண்டி நான் பொருந்திக் கொள்ளுகின்றேன் என்று அல்லாஹ்வினுடைய சோதனையை பொருந்திக் கொண்டதன் காரணத்தினால் அய்யூப் நபிக்கு அல்லாஹ் கொடுத்த பரிசை குர்ஆனிலே, ஹதீஸிலே அல்லாஹ் நமக்கு விளக்கி சொல்லுகின்றான். முன்பு இருந்ததை விட 2 மடங்கு செல்வத்தில் பரக்கத்து செய்தான். முன்பு இருந்ததை விட குழந்தை செல்வங்களில் 2 மடங்கு பரக்கத்தை அல்லாஹ் கொடுத்தான். ஹஜ்ரத் அய்யூப் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அல்லாஹ் கொடுத்த அந்த நிஅமத்தை பெற்றுக்கொண்டு அல்லாஹ்வை துனியாவில் அதிகம் புகழக்கூடியவர்களாக இருந்தார்கள். இந்த ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய வரலாறு, சோதனைகளில் இருந்து நாம் விடுபட்டு வருகின்ற பொழுது அல்லாஹ் நமக்கு பரக்கத்து செய்வான், சோதனைகளை நாம் தாங்கிக் கொள்ளுகின்ற பொழுது அல்லாஹ் நமக்கு பரக்கத்து செய்வான் என்பதை ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய ஒரு வரலாறு நமக்கு சிறந்த ஒரு உதாரணமாக எடுத்து சொல்லப்படுது. அல்லாஹ் நமக்கு எதை தந்திருக்கின்றானோ அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சோதனைகள் என்பது ஒரு பக்கம், அந்த சோதனைகளுக்கு பின்னால் அல்லாஹ் நமக்கு எதை தந்திருக்கின்றானோ
அதை நாம் பொருந்திக் கொண்டு வாழுகின்ற பொழுது அதில் அல்லாஹ் நமக்கு பரக்கத்தை செய்கின்றார். அவர் அதை வைத்திருக்கின்றார், இவர் இதை வைத்திருக்கின்றார். பார்க்கின்ற இடங்களில் எல்லாம் அவர் வைத்திருக்கின்ற வாகனத்தை கொண்டு நானும் வாங்க வேண்டும். பார்க்கின்ற இடங்களில் எல்லாம் அவர் கட்டியிருக்கின்ற வீட்டை கொண்டு நானும் கட்ட வேண்டும். ஆசை தேவைதான். அதே நேரத்தில் பேராசை என்பது இருக்கக்கூடாது, பொறாமை என்பது இருக்கக்கூடாது. அல்லாஹ் எதை தந்திருக்கின்றாரோ அதை கொண்டு நாம் இந்த துனியாவில் பொருந்திக் கொள்ளுகின்ற பொழுது அல்லாஹ் எப்படி நமக்கு பரக்கத்தை செய்கின்றார் என்பதற்கு ஹஜ்ரத் ஹக்கீம் இப்னு ஹிஸாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாறு சிறந்த ஒரு உதாரணம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அவர்கள் சொல்லுகின்றார்கள், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் உதவி கேட்டு வந்தேன். நான் உதவி கேட்டு வந்தேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு கொடுத்தார்கள். நான் மீண்டும் நான் நபி அவர்களிடத்தில் மீண்டும் நான் கேட்டேன். நபி அவர்கள் எனக்கு மீண்டும் கொடுத்தார்கள். நான் திரும்பவும் 3வது தடவை நபியிடத்தில் கேட்டேன். நபி அவர்கள் எனக்கு 3வது தடவையும் கொடுத்தார்கள். ஹஜ்ரத் ஹக்கீம் இப்னு ஹிஸாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், ஹக்கீம் அவர்களே, யா ஹக்கீம், இந்த துன்யா, இது செல்வம் என்பது அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் உங்களுக்கு மிகுந்த ஒரு நிஅமத்தாக, உங்களுக்கு அருளாக உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதை போதும் என்ற மனதோடு யார் எடுத்துக் கொள்ளுகின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் அதிலே பரக்கத்தை செய்கின்றார். யார் இது போதாது என்று பேராசையோடு இந்த துனியாவில் இதை எடுத்துக் கொள்ளுகின்றார்களோ அதில் அல்லாஹ் அவர்களுக்கு பரக்கத்தை செய்வதில்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், யா ஹக்கீம், ஹக்கீம் அவர்களே, வயிறு நிரம்ப ஒருவர் சாப்பிடுகின்றார். வயிறு நிரம்ப ஒருவர் சாப்பிடுகின்றார். அவர் எவ்வளவு சாப்பிட்டாலும் நிரம்பாதவரை போன்றவர் ஆகிவிடுகின்றார், பேராசை உள்ளவர். அப்படிப்பட்டவர்களை நீங்களும் ஆகிவிட வேண்டாம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயர்ந்த கை, தாழ்ந்த கையை விட உயர்ந்த கை சிறந்த ஒரு கை என்கிற உதாரணத்தையும் ஹஜ்ரத் ஹக்கீம் இப்னு ஹிஸாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்ல ஒரு அழகான ஒரு உபதேசத்தை செய்தார். இந்த உபதேசத்தை கேட்டதற்கு பின்னால் ஹஜ்ரத் ஹக்கீம் இப்னு ஹிஸாம் அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களை அல்லாஹ் தஆலா சத்தியத்தினுடைய நபியாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கின்றான், அனுப்பி வைத்திருக்கின்றான். உங்களின் மீது ஆணையாக, நீங்கள் உலகத்தில் இருக்கின்ற பொழுதும் சரி, உங்களுடைய பிரிவிற்கு பின்னாலும் நான் துனியாவில் மரணிக்கின்றவரை யாரிடத்திலும் கையேந்த மாட்டேன். ஹஜ்ரத் ஹக்கீம் இப்னு ஹிஸாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எடுத்த ஒரு உறுதிமொழி, எனக்கு பின்னால் என்னுடைய மரணம் வரை நான் இந்த துனியாவில், உங்களுக்கு பின்னால் என்னுடைய மரணம் வரை நான் யாரிடத்திலும் கையேந்த மாட்டேன் என்று ஹஜ்ரத் ஹக்கீம் இப்னு ஹிஸாம் ரலியல்லாஹு அன்ஹு உறுதிமொழி எடுத்து ஒரு தன்மானமான ஒரு வாழ்வை இந்த துனியாவிலே வாழ்ந்து காட்டினார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு அதிலே பரக்கத்து செய்தார். எந்த அளவிற்கு என்று சொன்னால், நபிகளுடைய மரணத்திற்கு பின்னால் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் ஹக்கீமை அழைக்கின்றார்கள். ஜகாத்துடைய பொருள் இருக்கின்றதை வந்து வாங்கிக்கொள் என்று சொல்லுகின்ற பொழுது எனக்கு தேவையில்லை என்று சொன்னார். அதை எடுத்து செய்தன உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலம் ஹக்கீம் அவர்களை அழைத்து ஜகாத்துடைய பொருள் உங்களுக்கு சேர்ந்திருக்கின்றது, அதை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது எனக்கு தேவையில்லை, எனக்கு வாங்க விருப்பமில்லை என்று சொல்லிவிட்டார். செய்தன உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு மனம் மறுக்கப்பட்டு மக்களை அழைத்து சொன்னார்கள், ஹக்கீமுக்கு சேர வேண்டிய அந்த பொருளை நான் அவரை அழைத்தேன், அவர் வேண்டாம் என்று சொல்லிவிட்டார் என்பதற்கு நீங்களும் நானும் இந்த நிகழ்வும் சாட்சி என்று சொல்லுகின்ற அளவிற்கு செய்தனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு மக்களை அழைத்து சொல்லுகின்ற அளவிற்கு ஹஜ்ரத் ஹக்கீம் இப்னு ஹிஸாம் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு தன்மானமான ஒரு வாழ்வை இந்த துனியாவில் அவர்கள் வாழ்ந்து காட்டினார். நபி அவர்கள் சொன்னார்களே, மனமோந்து அல்லாஹ் உங்களுக்கு எதை தருகின்றானோ அதை திருப்தியோடு நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது அதிலே அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்து செய்கின்றான். நீங்கள் பேராசையோடு இந்த துனியாவை நீங்கள் அணுகுகின்ற பொழுது எவ்வளவுதான் இந்த உலகத்தில் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்தாலும் அதில் பரக்கத்து இல்லை என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு எடுத்து சொன்னார்கள். சில துனியாவினுடைய வாழ்வில் நம்முடைய நேரங்களில் நல்ல அமல்களை நாம் செய்யவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் நமக்கு பரக்கத்தை தருவது. நல்ல அமல்களை நாம் செய்யவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் நமக்கு அதிலே பரக்கத்தை தருவதில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய தோழர்களை பார்த்து இவ்வாறு சொன்னார்கள், நாளை ஒருமை நாள் ஆகிரத்தில் என்னுடைய சமுதாயத்தில் சில கூட்டத்தார்
மறுமையினால் ஆகிரத்தில் பரத்தப்பட்ட புழுதியை போன்று ஆகிவிடும் என்று சொன்ன பொழுது சஹாபாக்கள் மீண்டும் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த நிகழ்வை எங்களுக்கு விளக்கி தாருங்கள், விளங்கவில்லை என்று சொன்னார். இந்த நிகழ்வை எங்களுக்கு விளக்கி சொல்லுங்கள். நன்மைகளை சுமந்து கொண்டு வரக்கூடிய ஒரு மனிதர் அவருடைய நன்மை அவருக்கு எப்படி பலனில்லாமல் போய்விடுகின்றது என்பதை விளக்கி சொல்லுங்கள் என்று சொன்ன பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கூட்டம் கூட்டமாக மக்கள் இருக்கின்ற பொழுது நிரம்ப அமல்களை செய்வார்கள். கூட்டம் கூட்டமாக மக்கள் இருக்கின்ற பொழுது நிரம்ப அமல்களை செய்வார்கள். ஆனால் தனிமையில் அவர்கள் அமர்ந்து விடுவார்களேயானால், அவர்களுக்கு தனிமை கிடைத்து விடுமேயானால், அவர்கள் செய்யக்கூடிய அந்த அமல்களால் இரவில் அவர்கள் செய்யக்கூடிய அந்த அமல்கள் எல்லாம் அவர்கள் செய்யக்கூடிய அந்த தீமைகளின் காரணத்தினால் பரத்தப்பட்ட புழுதியை போல் அவர்களுடைய நன்மைகள் மாறி போய் விடுகின்றது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், தனிமையில் அல்லாஹ் எவைகளை எல்லாம் தடுத்தானோ அத்துணை அமல்களையும் அவர்கள் செய்ததன் காரணத்தினால் அவர்களுடைய நன்மை எந்த வகையிலும் பிரயோஜனம் இல்லாமல் போய்விட்டது, அவர்கள் பரக்கத் இல்லாதவர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு இவ்வாறு விளக்கம் சொன்னார். அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்தில் பரக்கத் இல்லாத விஷயங்கள் என்று எதுவெல்லாம் நாம் அறிகின்றோமோ அவைகளை விட்டெல்லாம் நாம் தவிர்த்து வாழுகின்ற பொழுது அல்லாஹ் நமக்கு நிரம்ப பரக்கத்துகளை அல்லாஹ் தருகின்றார். எதில் பரக்கத்து இல்லை என்பதை நபி அவர்களுடைய இன்னொரு ஹதீஸ் நமக்கு உணர்த்தி சொல்லுகின்றார். ஒரு வியாபாரம், இரண்டு பேர்களும் வாங்குகின்றவரும் விற்கின்றார், விற்கின்றவரும் இருக்கின்றார். இரண்டு பேர்களும் அவர்கள் அந்த இடத்தை விட்டு பிரிவதற்கு முன்னால் எந்த விதமான பொய்களையும் பேசாமல் அவர்களுடைய உள்ளம் மிக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கும் நிலையில் யார் இரண்டு வியாபாரிகள் வாங்குகின்றவர்களும் கொடுக்கின்றவர்களும் பிரிந்து செல்லுகின்றார்களோ ஊரிக்கரகமா அந்த இரண்டு பேர்களுக்கும் அல்லாஹ் பரக்கத்தை செய்கின்றார். ஆனால் அதே நேரத்தில் அவர்களுடைய வியாபாரத்தில் பொய்யும் கலந்து இரண்டு பேர்களும் மன வருத்தப்பட்டு அவர்கள் பிரிகின்ற பொழுது அதிலே அல்லாஹ் அவர்களுக்கு பரக்கத்து செய்யவில்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த ஹதீஸ் நமக்கு வியாபாரத்தில் அல்லாஹ் எப்படியெல்லாம் பரக்கத்தை தருகின்றார், வியாபாரத்தில் எப்படியெல்லாம் பரக்கத்து இல்லை என்பதை நபி அவர்களுடைய இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்தி சொல்லுகிறார். அதனால் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இத்தஹிதி கனமன் ஃபஇன்ன ஃபீஹா பரக்கத். நீங்கள் ஆட்டு மந்தைகளை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள், வளர்ப்பதற்குண்டான ஆட்டு மந்தைகளை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள், அதில் அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்தை வைத்திருக்கின்றான், அதில் அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்து செய்கின்றான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரக்கத்திற்குரிய விஷயங்களையும் பரக்கத்து இல்லாத விஷயங்களை நமக்கு ஹதீஸ்களில் விளக்கி தருகின்றார். இன்னொரு ஹதீஸ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை இரண்டு சஹாபாக்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை கொண்டு நமக்கு அந்த ஹதீஸை நமக்கு இப்படி சொல்லி தருகின்றார். ஹதரத் அம்ர் இப்னு ஹுரைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நமக்கு அறிவித்து சொல்லுகின்றார்கள், நான் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு நான் முன்னோக்கி வந்தேன். மக்காவிலிருந்து மதீனாவிற்கு நான் முன்னோக்கி வந்தேன். நான் வந்ததற்கு பின்னால் என்னுடைய சகோதரர்களுக்கு உண்டான அந்த சொத்துக்களை, அவர்களுக்கு சேர வேண்டிய அந்த பொறுப்புகளை எல்லாம், சொத்துக்களை எல்லாம் நான் அவர்களுக்கு பங்கிட்டு கொடுத்து கொண்டு வருகின்ற பொழுது அதில் சயீத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அந்த இடத்திற்கு வருகின்றார். என்னுடைய சகோதரர்களுக்கு உண்டான அந்த சொத்துக்களை, அவர்களுக்கு சேர வேண்டிய அந்த உரிமைகளை, ஹக்குகளை நான் பிரித்து கொடுத்து கொண்டு வருகின்ற பொழுது சயீத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அந்த இடத்திற்கு வருகின்றார்கள். அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்னார்கள் என்று ஒரு ஹதீஸை நமக்கு அறிவித்து சொல்லுகின்றார். யாராவது ஒருவர் அசைகின்ற சொத்து, அசையாத சொத்து என்று நாம் பிரித்து வைத்திருக்கின்றோம். இதில் அசையாத சொத்துக்களாக இருக்கின்ற நிலங்களாக இருந்தாலும் சரி, அல்லது நாம் வசிப்பதற்கு அப்பாற்பட்டு இருக்கின்ற வீடாக இருந்தாலும் சரி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை இவ்வாறு சொல்லுகின்றார்கள், லா யுபாரகு ஃபீ ஸமரி அர்தின் வலா தாரி மம்பாஅதான வரதன். இன்னொரு ஹதீஸ் இப்படி வருகின்றது. அவர்கள் சொல்லுகின்றார்கள், யாராகிலும் ஒருவர் ஒரு வீட்டை விற்கின்றார் அல்லது ஒரு நிலத்தை விற்கின்றார், நிலத்தை விற்று வீட்டை விற்று அவரை வாங்குகின்ற அந்த பொருள் இருக்கின்றதே, அந்த செல்வம் இருக்கின்றதே, அதை கொண்டு அதை மாறி ஒரு பொருளை வாங்கிவிட வேண்டும். இது ஒரு சுருக்கமான ஒரு ஹதீஸாக இருந்தாலும் இதிலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினைகள் ஏராளம். சயீத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு நபி அவர்கள் சொன்னதை அந்த சகோதரர்களுக்கு, தோழர்களுக்கு இப்படி சொல்லுகின்றார்கள், நீங்கள் ஒரு நிலத்தையோ அல்லது ஒரு வீட்டையோ நீங்கள் விற்பீர்களேயானால் அதிலிருந்து கிடைக்கின்ற அந்த செல்வத்தை, அந்த பொருளை கொண்டு அதை போன்ற ஒரு பொருளை நீங்கள் வாங்கிவிட வேண்டும். அப்பொழுதுதான் அந்த செல்வத்தில் அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்தை செய்கின்றார்.
நீங்கள் ஒரு வீட்டை விற்று அல்லது ஒரு நிலத்தை விற்றதற்கு பின்னால் அதிலிருந்து கிடைக்கின்ற அந்த பொருளை எந்த விதமான காரணங்களும் இல்லாமல் வேறு வகைகளை நீங்கள் பயன்படுத்துகின்ற பொழுது லா யுபாரகு, அல்லாஹ் அதில் பரக்கத்து செய்வதில்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று அதர் சயீத் ஒரு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அதர் அம்ர் இப்னு ஹுனைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சகோதரர்களுக்கு இவ்வாறு எடுத்துச் சொல்லுகிறார். இந்த துனியாவில் நாம் இதுவெல்லாம் பரக்கத்து இல்லை என்று நாம் அறிகின்றோமோ அவைகளிலெல்லாம் நாம் மிகுந்த கவனமாக நாம் நடந்து கொள்ளும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரக்கத்து இல்லாத விஷயங்கள் நீங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது ஏராளமான ஹதீஸ்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டி இதில் அல்லாஹ் பரக்கத்து வைத்திருக்கின்றான், இதில் அல்லாஹ் பரக்கத்து வைக்கவில்லை என்கின்ற ஹதீஸ்களை குறித்து நீங்கள் ஹதீஸ்களில் ஏராளமான விஷயங்களை அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எடுத்துச் சொல்லுகின்றார். நிலம் என்பது அல்லாஹ் ஒரு அடியாருக்கு செய்கின்ற மிகப்பெரிய ஒரு பாக்கியம். விவசாய நிலமாக இருந்தாலும் வசிக்கின்ற வீடாக இருந்தாலும் அல்லாஹ் செய்கின்ற மிகப்பெரிய ஒரு பாக்கியம். தகுந்த காரணங்கள் இல்லாமல் அவைகளை விட்டுவிட்டு நாம் கைகளை தட்டிவிட்டு வந்துவிடக்கூடாது. இன்றைக்கு சாதாரணமாக நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். அது விவசாய நிலங்களாக இருந்தால் நீங்கள் அதை விட்டுவிட்டு நீங்க வருகின்ற பொழுது ஒரு விராசத்தார் என்கின்ற ஒரு தரஜாவை நீங்கள் இழக்கின்றீர்கள். நான் சொல்வது தவறாக இருந்தால் நீங்கள் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்ற இந்த நியமத்தை அதை சரிவர பயன்படுத்தவில்லை, அதை அறியவில்லை என்கின்ற காரணத்திற்காக வேண்டி நமக்குண்டான தகுதியை நாம் ஒருபோதும் இந்த துனியாவில் நாம் இழந்துவிடக் கூடாது. அல்லாஹ் நமக்கு நியமத்து செய்திருக்கின்றான், வசிப்பதற்கு வீடு இருக்கின்றது, அல்லாஹ் நமக்கு இது போன்ற செல்வங்களை தந்திருக்கிறான் என்று சொன்னால் அவைகளிலிருந்தெல்லாம் எப்படியெல்லாம் நாம் பொருள் ஈட்ட கற்றுக்கொள்ள முடியுமோ அதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அவைகளிலிருந்தெல்லாம் எப்படி நாம் பொருள் ஈட்ட முடியுமோ அந்த வகையிலெல்லாம் நாம் பொருளை ஈட்டிக் கொண்டு வர வேண்டும். அந்த வாசலை அல்லாஹ் நமக்கு திறந்து கொடு என்று சொன்னால் திறந்து தருவார். ஆனால் நாம் கேட்பதில்லை. இதை எப்படி விட்டுவிட்டு நாம் முடித்துக் கொள்ளலாம், இதை எப்படி கைமாறி நாம் பார்த்துக் கொள்ளலாம் என்கின்ற சிந்தனைகள் வருகின்ற பொழுது அதில் அல்லாஹ் நமக்கு தகுந்த காரணங்கள் இருந்தால் கடன் இருக்கின்றது, அந்த கடனிலிருந்து நீங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நாம் செய்கின்றோம் என்று சொன்னால் அதை தவறில்லை. சஹாபாக்கள் அதை நமக்கு எப்படியெல்லாம் அந்த வரலாறை அறிவித்து சொல்லுகின்றனர். அபூ தல்ஹா என்று நினைக்கின்ற ஒரு சஹாபி நபியர்களிடத்திலே வந்து சொல்லுகின்றார்கள், என்னுடைய தந்தை இழந்து விடுகின்றார்கள், நிரம்ப கடன் இருக்கின்றது என்று சொன்ன பொழுது நபி அவர்கள் கேட்டார்கள், ஏதாவது நிலம் இருக்கின்றதா என்றார்கள். ஆம் யா ரசூலல்லாஹ், நிலம் இருக்கின்றது என்று சொன்ன பொழுது அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சஹாபியினுடைய இந்த தோழருடைய கடன் அடைத்து அதிலிருந்து அவர் செல்வத்தை பெறுகின்ற அளவுக்கு நீ பரக்கத்து செய் என்று சொன்னார்கள். அந்த சஹாபி அந்த நிலத்தை 21 கூறுகளாக கூட்டார்கள், 21 பங்குகளாக பிரித்து 20 பங்குகளை அதனுடைய கடன்களை அடைத்ததற்கு பின்னால் அந்த ஒரு பங்கில் அல்லாஹ் அவருக்கு பரக்கத்து செய்தான். அந்த சஹாபி சொன்னார், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த அந்த துஆவினுடைய பரக்கத்தை நான் உணர்ந்து கொண்டே இருந்து மற்ற சஹாபாக்களுக்கு எடுத்துச் சொல்லுகிற அளவிற்கு சஹாபாக்களுடைய வரலாறுகளில் ஏராளமான படிப்பினைகள் இருக்கு. அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்தில் அல்லாஹ் நமக்கு செய்திருக்கின்ற இந்த நியமத்துகளை எல்லாம் ஒரு பக்கம் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். நிலங்களை தகுந்த காரணம் இல்லாமல் ஒருபோதும் நாம் இருக்கக்கூடாது. அப்படி நாம் விற்றோம் என்று சொன்னால் அதில் கிடைக்கின்ற அந்த செல்வத்தை கொண்டு அதை போன்ற ஒரு இடத்தை ஒரு வீட்டை நாம் வாங்கலாமே தவிர தகுந்த காரணங்கள் இல்லாமல் அந்த சொத்துக்களை நாம் எந்த விதமான வீண் விரயங்களை இந்த துனியாவில் நாம் செய்கின்ற பொழுது லா யுபாரகு ஃபீ ஸமரின், அந்த செல்வத்தில் அல்லாஹ் பரக்கத்து செய்வதில்லை என்பதை அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ் நமக்கு உணர்த்தி சொல்லுகிறார். அந்த வரிசையில் அல்லாஹ் தஆலா பரக்கத்துக்குண்டான விஷயங்களை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான். அதனால் தான் அல்லாஹ் பாரிக் லனா, எல்லா விஷயங்களிலும் நல்ல விஷயங்களும் எங்களுக்கு நீ பரக்கத்து செய்ய அல்லாஹ்விடத்தில் கேட்கின்ற நாம் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் எதுவெல்லாம் பரக்கத்து இல்லாமல் இருக்கின்றதோ அவைகளிலிருந்தெல்லாம் நம்மை நாம் முழுமையாக நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அந்த விஷயங்களை எல்லாம் அந்த நடைமுறைகளை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் அவைகளை விட்டு நாம் தவிர்த்து வாழுகின்ற பொழுது அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கின்ற பொழுது அந்த பரக்கத்தை அல்லாஹ் நமக்கு நிரம்ப தருவதற்கு தயாராக இருக்கின்றான். அந்த வரிசையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்ற இந்த ஹதீஸ்களின் பிரகாரம் நாம் இவைகளை எல்லாம் அறிந்து வைத்திருக்கின்றோமோ அந்த பரக்கத்தான ஒரு வாழ்வை இந்த துனியாவில் நாம் வாழ்வதற்கு அந்த நல்ல விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஏற்று நடக்க வேண்டும். இவைகளை எல்லாம் தடுத்து வாழ வேண்டும் என்று நபி அவர்கள் சொன்னார்களோ அவைகளை விட்டும் தவிர்த்து வாழ வேண்டும். இல்லாமல் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா இது உலகில் நாம் வாழும் காலமெல்லாம்
அல்லாஹ் நமக்கு இந்த நியமத்துகளை தந்திருக்கின்றானோ அதில் நிரம்ப வரக்கத்தை அல்லாஹ் நமக்கு தந்தல் புரிவானாக. நம்முடைய செல்வங்களாக, நம்முடைய குழந்தை செல்வங்களாக, நாம் பெறுகின்ற ஊதியங்களாக, இன்னொரு விஷயங்களாக இருந்தாலும் அவைகளிலெல்லாம் அல்லாஹ் தன்னுடைய அருள் பார்வையை, அருள் நியமத்தை, அருள் பரக்கத்தை நிரப்பமாக அல்லாஹ் நமக்கு தந்தல் புரிவானாக. இந்த உலகத்தை மட்டும் வர்ணிக்கின்ற பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கின்ற உன்னத கலிமாவை மனமகிழ்வோடு மொழிந்து வர்ணிக்கக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தந்தல் முடிவானாக. நாளை மறுமையினால் ஆசிரத்தினுடைய அனைத்து அதாபுகள் வேதனைகளை பற்றும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கின்ற சுவர்க்கத்தை அடையக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய ஆசிரியர் பெருமக்களுக்கும் நம்முடைய பெற்றோர்களுக்கும்